அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழீழம். தமிழீழம் என்று சொல்லிக்கல பிரச்சனை. அது ஒரு சில பேர் கழிச்சிருந்தவ. தமிழீழம் என்றது எங்களுடைய ஈழ சிரோன்மணி என்று எங்களுடைய தேசியத்தில் இருக்கிறது. தமிழர் வாழும் பகுதிகளில் இருந்து கதைக்கிறனாவே தமிழ். சிம்பிள் அஸ் தட். ஓகே, விடயத்துக்கு வருவோம். இப்போது நான் சொல்லப்படுகின்ற விடயங்கள் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்கள், எல்லாருக்குமே துரோகி பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இவரோட யார் சேர்ந்து இயங்க போகிறார் என்று. சில வேளைகளில் காலத்தின் கடப்பாடு இருக்கிறது. சில உண்மைகளை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்களே அது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய தேவை ஒன்றை கொடுப்பதற்குரிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு நீண்ட வீடியோவாக இருக்க போகின்றது. முழு உண்மைகளையும் போட்டு உடைக்க போகிறேன். அது யார் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. சில பேர் தூக்கு போட்டு சாகலாம், சில பேர் மனநிலை பாதிக்கப்படலாம், சில பேர் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். எதையுமே பயப்படாமல் உண்மையான விடயங்களை நான் மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் உண்மையானவன் என்பதற்குரிய உண்மையான விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் ஒரு நடுநிலையான விஷயத்தை இருந்து சொல்லும் போதுதான் மக்கள் அது சம்பந்தமா தீர்மானிக்கணும். இந்த வீடியோ முழுக்க கௌசல்யா சம்பந்தமானது, சட்டத்தரணி கௌசல்யா சம்பந்தமானது. முழு வீடியோவையும் பார்க்கவும், பார்த்துவிட்டு கொமெண்ட்களை இடவும். அவசரப்பட்டு நீங்கள் கொமெண்ட் இடுவதால் அந்த கொமெண்ட்களை எனக்கு அளிக்க வேண்டிய நேரிடும். ஆகவே முழு வீடியோக்களையும் பார்ப்போம். யார் இந்த கௌசல்யா? கௌசல்யாவை எனக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து அந்த மாதம் முழுவதுமே சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் மாறி 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 ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் போது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. முக்கியமாக அந்த சாவச்சேரி பிரச்சனைகள் நடந்து நான் பேரறிஞர் வைத்தியசாலைக்கு போவதற்காக கடிதங்கள் அடிக்கப்பட்ட நேரங்களிலே எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அதுதான் மரியராஜ். உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரொன்றை நாங்கள் மன்னாரில் இழந்த சம்பந்தமான வழக்குகள் போய் கொண்டிருக்கிறது. அவருடைய கணவர் எனக்கு எடுத்து என்னுடைய நீண்ட நேரம் தொலைபேசியில் திரும்ப அண்ணா, நீங்கள் ஒரு முறை வரமாட்டீர்களா? என்னுடைய மனைவியை இழந்து விட்டேன், நான் ஆசை மனைவி, காதலித்த மனைவி என்று சொன்ன போது கவலைப்பட்டு நான் வருகிறேன் தம்பி, போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம், நடக்கின்ற விடயங்களை நாங்கள் தேடி பார்ப்போம் என்ற அடிப்படையிலே நான் கதைத்த போது தம்பி மரியராஜ் இப்போது உயிரோடு இல்லை. அவன்தான் கௌசல்யாவை உண்மையாலுமே இந்த பயணத்தில் கொண்டு வந்து விட்டவன். ஆகவே அவனுக்குத்தான் இந்த புண்ணியங்களோ பாவங்களோ. இந்த வீடியோவின் முடிவிலே உங்களுக்கு தெரியும். நான் சற்று கோபப்பட்டு தான் இந்த வீடியோக்களை போடுகிறேன். ஏனென்றால் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் துருவங்களை தாங்க முடியும், இதுக்கு மேல் தாங்க முடியாத அது சம்பந்தமாக உண்மைகளை போட்டுடைக்க போகிறேன். தயவு செய்து முடியும் வரை இந்த வீடியோவை பார்க்கவும். அதன் போது எனக்கு மரியராஜ் சொன்ன விடயம், அண்ணா மன்னாரில் ஒரு லோயர் ஒரு ஆள் என்னோட கதைத்திருக்கிறார். அவரோட பேர் கூட எனக்கு சொல்லவில்லை. அந்த லோயர் எனக்கு இது சம்பந்தமாக உதவி செய்கிறேன், ஃப்ரீயாக செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஃப்ரீயாக இலவசமாக செய்கிறேன் என்று சொல்லிக்கா திரும்ப விளங்கி கொள்ளணும், எந்த பண தேவையும் இல்லாமல் என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்லி தம்பி மரியராஜ் தான். இப்போது அவன் இல்லை, இருந்தால் சாட்சியங்கள் சொல்லலாம். எனக்கும் கௌசல்யாக்கும் நடக்கின்ற இந்த பிரச்சனையிலே சாட்சியங்களை சொல்லலாம். அவன் எனக்கு நம்பரை தந்திருந்த போது நான் அவரிடம் கால் பண்ணி கேட்டேன், ஹலோ வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா ஹாய்கரன் சாவச்சிலிருந்து, சொல்லுங்க என்ன விஷயம், எனக்கு இப்படி தம்பி மரியராஜ் உங்களுடைய நம்பரை தந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது ஓம் என்று சொல்லி நீங்கள் வாங்கோ, நான் உங்களை கூட்டிக் கொண்டு மரியராஜ் வீட்டை போகிறேன் என்று சொன்னவும் அவதான். அதன் பின் நான் பேராதனை வைத்தியசாலைக்கு போயிட்டு வந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு போய்த்தான் அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நான் நினைத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கக்கூடிய ஒருவருடன் தான் நான் தொடர்ந்து காய்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒரு 2-3 தடவைகள் இது சம்பந்தமாக சட்டத்துறையான உதவிகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன போது தன்னுடைய சீனியர் துசித் அவர்களுடன் சேர்ந்து நான் அந்த வழக்குகளை செய்வதாக தன்னுடைய கவுன்சில் இருக்கிறார்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னு தெரியாது. அண்ணா துசித் இப்போது உயிரோடும் இல்லை. நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கணவர் காணாமல் போகிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள், எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கின்றன. ஒரு சிக்கலான மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு அதன் ஆழம் விளங்குகிறது. ஆனால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், அதன் உண்மையான ஆழம் உங்களுக்கு விளங்கும். எவ்வளவு ஒரு துரோகத்தனங்களுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு விளங்கும். அதன் பின்பு நான் வைத்தியசாலை போய் சனிக்கிழமை, ஞாபகம் இல்லை, நாட்கள் ஞாபகம் இல்லை, ஒரு சனிக்கிழமை அடைபட்டு
திங்கட்கிழமை தங்கை கௌசல்யா வந்து தன்னுடைய துசித்தவர்களுடைய பக்கம் நிற்காமல் என்னுடைய பக்கம் நிற்பதற்கு முயற்சித்த போது அவருடைய சீனியர் துசித்தவர்கள் அவளை நிற்க வேண்டாம், தன்னுடைய பக்கம் நிற்க சொல்லவும், அல்லது இல்லை வேண்டால் நீங்க கோர்ஸ் விட்டு போகணும்னு சொன்னபோது திங்கட்கிழமை நிற்காமல் புதன்கிழமை தானாகவே சுயாதீனமாக முடிவெடுத்து உண்மையான ஒரு நீதிக்கான குரலுக்காக சப்போர்ட் பண்ணணும் என்று தானாகவே, நான் கூப்பிடவில்லை, தானாகவே வந்தவர் கௌசல்யா. அப்போது நான் நினைத்தேன், ஓகே சரி, கௌசல்யாவை நான் எப்படி எதிர்பார்த்தேன் என்றால், திங்கட்கிழமை என்னுடைய மோஷன் போடப்படுகிறது மன்னார் நீதிமன்றத்திலே, ஆனால் என்னால் போக முடியாது. மோஷன்ஸ் போடப்பட்டு பிணை வழங்கப்பட்டால் மட்டுமே என்னால் போக முடியும். அப்போது ஒரு நேவி கமாண்டர் ஒருவர் போய் வந்திருந்து எனக்கு சொன்னார், ஒரு 2 பேர் நிற்கிறார்கள், முக்கியமாக இந்த பகுதியிலே பெண்கள் குறைவுதான். ஒன்று என்னுடைய சட்டத்தரணி, பேர் சொல்லவில்லை, 2வது கௌசல்யா, இந்த பக்கத்திலே நிற்கிறார்கள், அந்த பக்கத்திலே அதிகமான வழக்காளர் நிற்கிறார்கள், இங்காலையும் நின்றார்கள், இங்காலே தமிழ் நின்றார்கள், அங்காலே முஸ்லிம் லோயர்கள் நின்றார்கள் சொல்லி அவர் சொல்லும் போது சரி என்று கேட்டுக்கொண்டேன். மடத்தின் அண்ணா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவி செய்தவர் நின்றார்கள். அப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில கதைகளை முகப்புத்தகத்திலும் எழுதியிருக்கிறேன். நான் மன்னாரில் இருந்து புதன்கிழமை விடிய 3 மணிக்கே வெளிக்கிட்டு இருக்கேன். இந்த மன்னாரில் என்னுடைய மன்னாரில் அல்ல, வவுனியாவில் நடந்த எனது முதல் அனுபவங்களை நான் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான வீடியோக்களை நான் வெளியிடுகிறேன். அது வரைக்கும் இவற்றை பார்க்கவும். அதன் பின்பு நான் மன்னாரிலிருந்து வருகின்ற போது மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை தெரிந்தோடு நான் வந்தேன். அது ஒரு அழகான அனுபவம். வவுனியா ஜெயில இருந்து மன்னார் வருகின்ற போது ஒரு அழகான அனுபவம். இப்போது கௌசல்யா ஒரு துரோகியை பற்றி மட்டும் இப்போது சொல்கிறேன். அதன் பின்பு நான் நினைக்கிறேன் அன்று காலை ஒரு 10 மணி அளவில் தான் கௌசல்யா கண்டேன். ஒரு மெல்லிய உருவம், அழகான உருவம், என்னுடைய பக்கம் நிற்கிறார் என்று தெரிந்த போது ஒரு நல்ல மதிப்பு வந்தது. ஓகே, உண்மைக்காக சண்டை பிடிக்கின்ற ஒரு பெண் சட்டத்தரணி என்று, அவ்வளவுதான். இவர்தான் கௌசல்யா என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஜெயிலுக்குள் இருக்கிறேன், அவள் இடையே ஜெயில் கம்பிகள் இருக்கிறது, அவள் அந்த பக்கம் இருக்கிறாள். எனக்கு மோஷன் போட்டு பெயில் கொடுத்ததன் பிற்பாடு ஒவ்வொரு லோயர்ஸாக வந்து காய்த்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் டாக்டர், நீங்க நல்லவே செய்திருக்கீங்க, உங்களுக்கு நான் பெயில் எடுத்திருக்கேன், எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போதுதான் கௌசல்யா வந்து, டாக்டர் உங்களோட கதைக்கோணம், நான் தான் உங்களோட முதல் கதைச்சுனா தெரிகிறதா? நான் அப்போது அவளை எப்போது கதைத்தீர்கள்? இல்லை, மரியராஜ் நம்பர் வந்து கதைத்தே ஞாபகம் இருக்கு. நான் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அன்றிலிருந்து ஆரம்பித்தது. இப்போது அதன் பின்பு கணக்க என்னுடைய வழக்குகள் எல்லாவற்றிலுமே கௌசல்யாவின் உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவளை பற்றிய முக்கியமாக நான் 2வது ஜெயில் அனுபவங்கள் பற்றிய நான் விளக்கங்களையும் சொல்கிறேன். அதற்கு முன்னம் அந்த அனுபவங்களையும் சொல்கிறேன். அதற்கு முன்னம் எனக்கு முக்கியமாக 2வது ஜெயில், யாழ்ப்பாணத்து ஜெயிலின் போது ஞாபகம் வருவது கௌசல்யா முகம். உலகமே திரண்டு நீதான் அர்ச்சுனாவை ஜெயிலுக்கு அனுப்புகிறாய் என்று சொன்னபோது தனித்து நின்று போராடிய ஒரு பெண் வீரம். துவாராக்காவின் மரவுவமோ மீண்டும் பிறந்தார். இவள் பிறந்தது 98ஆம் ஆண்டு. கௌசல்யா 4ஆம் நம்பர், ஒரு மிக நேர்மையான நம்பர். 4ஆம் நம்பர் ஒரு மிக நேர்மையான நம்பர். அதில் நீங்கள் எங்கேயும் பார்த்தாலும் தெரியும். என்னுடைய அண்ணாவும் 2வது அண்ணா ரகுராமன் கூட 4வது நம்பர். அதன் பின்பு உலகத்தோடும் போராடி, என்னுடைய நண்பர்கள் இவளை தூற்றும் போது போராடி, அவளுடைய குடும்பம் எல்லாருமே அவளை நீ இந்த பிரச்சனைக்கு போன சொல்லி தனித்து நின்று போராடி 9ஆம் தேதி எனக்கு பெயில் எடுத்து, தானாகவே மோஷன் போட்டு பெயில் எடுத்து என்னை இன்று ஒரு மந்திரியாக்கி அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கிய உண்மை அவளுக்கு தான். சரி, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்தால் நல்லம். அதன் போது நான் சொல்லியிருந்தேன், கௌசல்யாவை மேனேஜ் பண்ணுவது கஷ்டம், எல்லாத்துக்குமே நீதி, எல்லாத்துக்குமே நேர்மை நியாயம், சூட்சுமங்களோட மேனேஜ் பண்ண முடியாது, அவருடைய குடும்பத்தில் அவளுக்கு சப்போர்ட் இல்லை என்ற சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை நான் தெளிவாக என்னுடைய இதில் முதல் வீடியோக்களில் போட்டிருக்கிறேன். கௌசல்யா பற்றி ஒரு கருத்து என்ற தம்ப்நெயிலின் என்னுடைய வீடியோக்களில் அது அடங்கியிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். உண்மையை சொல்ல போகிறேன், மிக வெளிப்படையாக கதைக்கிறேன். கௌசல்யா இல்ல, யார் போய் வழக்கு போட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவருடைய சொந்தக்காரர்கள் யாருமே போடலாம். சரி,
இப்போது பார்ப்போம், கௌசல்யாக்கும் எனக்கும் இடையிலே நட்புறவு ரீதியிலான இருந்தது முடிவடைந்திருக்கிறதா இல்லையா? அதுக்குரிய பதிலை கடைசியாக சொல்கிறேன். ஏன் முடிவடைந்திருக்கிறேன் என்பதை பற்றியும் சொல்லுகிறேன், கடைசியாக சொல்லுகிறேன். அதன் பின்பு எங்களுடைய இந்த எலெக்ஷன், அதாவது தேர்தல் நேரங்களிலே அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கிய போது துணிந்து நின்றவள், ஆனால் மனமுடைந்த போது முழுமையாக காப்பாற்றி இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று இரவு பொறுத்துக்கொள், நாளை காலை முகப்புத்தகத்திலே கொமெண்ட்ஸுகள் மாறி வரக்கூடிய மாதிரி செய்கிறேன் என்று செய்திருக்கிறேன். எத்தனையோ தரம் நானும் உடைந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அடித்து சொல்லியிருக்கால், மச்சான் இதோட கதை முடிஞ்சது, நீ அவுட், கொத்தரோடி கதை வெளியேற வந்து அதனுடைய அது நான் கதைச்ச ஞாபகம் இல்லை, பொருள் ஓடனா தான் காய்ச்சேன். உண்மையாடா சொல்லிடுவேன், நான் தான் இப்ப கண்டாலும் அடிப்பேன் கொத்தரடி. சரி, அது போகட்டும், கொத்தரடி அடிப்பேன் தான் சொன்னேன். அதன் பிறகு ஏனென்றால் ஒரு பெண்மையை ஒரு ஆண் தான் ஒரு விக்டிம் மாதிரி நடித்து எவ்வளவு தூரம் ஒரு பெண்மையை கேவலமாக்க முடியுமோ. நான் காதலித்திருக்கிறேன், தாராளமாக காதலித்திருக்கிறேன். என்னுடைய காதல் கதை சொல்வதற்கு தனியாக யூடியூப் ஒன்றை திறக்கலாம். நான் காதலிக்க பிறந்தவன், காதலிக்கப்பட்டிருக்கிறேன், பல தடவை காதலித்திருக்கிறேன். பள்ளி இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவான், பள்ளி இல்லாதவன் அதாவது உத்தமர்கள் ராமர்கள் இருந்தால் கதைக்காவும். நான் உங்கள் காலில் விழுந்து கும்பிடுகிறேன். உங்களுடைய வரலாறு அகராதிகளை எடுத்து பார்க்கும்போது அங்கே கேவலமான கதைகள் இருக்கும். ஆனால் முகப்புத்தகங்களில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது கடவுள் மாதிரி. நான் கூட ஏன் கடவுளை வர்ணிக்கவில்லை, ஏன் கடவுளின் அடிபால் பணிவதில்லை என்றால், ஒவ்வொரு கோவிலில் இருக்கும் உத்தமர்கள் அவ்வளவுமே கள்ளர்கள். கம்பவாரதி கூட சரிதானே? கள்ளர்கள் என்று சொல்வது தமிழில் அதனுடைய அர்த்தம் வேறு. நீங்கள் வழக்கு போடுவதால் கள்ளருக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். கம்பவாரதி அவர்களே, உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய முதிர்ச்சிக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் இழிவாக கதைப்பீர்களா இருந்தால் நாங்களும் அடிப்போம். நாங்கள் அடித்தால் வலிக்கும். நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை உங்கள் பிசினஸாக கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கௌசல்யாவின் போது நீங்கள் கை வைக்கும் போது அதுக்கு உரிய பதிலை நான் சொல்லுவேன். உங்களுடைய வயது என்ன? என்னுடைய தந்தை வயது. உங்களுக்கு கம்பபாரதியா கம்பி பாரதியா என்று பேர் கூட வைக்கும் அளவுக்கு, என்னை கோபப்படுத்தும் அளவுக்கு தங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. எல்லாம் தங்கமான தங்கமே தான். அது என் வாயிலிருந்து அவள் என்னுடைய தங்கம் என்று சொல்லுவாங்க. அதுக்குரிய உரிமை ஒரு அண்ணனாக எனக்கு இருக்கிறது. அண்ணனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், ஒரு தந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தங்கம் என்று கூப்பிடுவார்கள். ஆனால் ஒரு ஆன்மீக கலிசடை நீங்கள் எப்படி ஒருவருடைய பெயரை இப்படி விழிக்கலாம் என்பது சிவனடியான் தெள்ள தெளிவாக அடித்திருக்கிறார். யாருக்குமே பதில் சொல்லாத கம்பிவாரதி சிவனடியாக்கு பயந்து பதில் சொல்லுகிறார் என்றால் சிவனடியான் வார்த்தைகளில் மந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். அதை விடுவோம், அது சிவனடியான். இப்போது எனக்கு இன்று தங்கை கௌசல்யா அனுப்பினால் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உண்டு. அதிலே சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது போன்றும், கௌசல்யாவின் முகப்புத்தகத்திலே ஸ்கிரீன்ஷாட் அடிக்கப்பட்டு சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருப்பது போன்றும், அப்பா ராமநாதன் அற்றுடா அடுத்தது உனக்கு ரெடி ஆயிட்டு நீ ஒரு மச்சக்காரனடா என்று கூட ஒரு நான் நினைக்கவில்லை. இவர்கள் முலைகளில் இருந்துதான் பால்கள் குடித்தார்களா அல்லது வேறு இடங்களில் இருந்து பால்கள் குடித்தார்களா? இளையவர்கள் என்னை மன்னிக்கவும். முலைகள் என்று சொல்லுவது ஒரு தாயினுடைய முலைகள் என்று சொல்றது அங்கேதான் எங்களுடைய உயிர் ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஈனப்பறவைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் நினைக்க கவலையா இருக்கிறது. முகப்புத்தகம் துணிந்தால் என்னை மாதிரி உங்கள் சொந்த முகப்புத்தகத்திலே எந்த கருத்துக்களையும் விட்டு வழக்குகளை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் துணிந்தால் ஏலாது. கள்ள பேஸ்புக் 72 ஃப்ரெண்ட்ஸ் 32 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன்? உங்களுடைய தாய் தந்தையினுடைய இன பிறப்பினை, நீங்கள் பிறந்த நேரங்கள், நீங்கள் உருவாக்கப்பட்ட நேரங்களை உங்களுடைய முகப்புத்தகங்கள் சொல்லி வைக்கும். உங்களுடைய கருத்துக்களை வாசிக்கும் போது அதை அப்படியே விட்டு விடுகிறேன். சற்று ஆழமான, சற்று கோபமான வீடியோ. அதன் பிறகு கௌசல்யாவினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டிலே கௌசல்யாவினுடைய பேஸ்புக் அடிக்கப்பட்டு அதில் இது எழுதப்பட்டிருக்கிறது. கள்ளர் சிவன் அடியான் ஏதோ ஒன்று எல்லாம் எழுதி கௌசல்யா எழுவது போல நன்றாக எடிட் செய்திருக்கிறார்கள். அதை அனுப்பிய போது நான் சொன்னேன், கௌசல்யா அவசரப்பட்டு என்னுடன் சண்டை பிடிக்க வேண்டாம், பொறுமையாக இது உன்னை டார்கெட் பண்ணுகிறார்கள். இப்போது அது யாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும் அல்லது இதாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பயப்படுவது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில். அது யார் சொன்னாலும் யார் விரும்பினாலும் அதுதான் உண்மை. எங்கே நான் செத்து விடுவனோ, எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி சாவனோங்கிற அளவுக்கு புண்ணியம் கதைக்கிற அளவுக்கு ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கிறார்கள். எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி செத்தா நல்ல தானேடா பாண்டு. அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கேவலமானவர்களா இருக்கிறார்கள். நான் ஒரு மருத்துவனாகவும் ஒரு சட்டத்தரணியையும் கொண்டு வந்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பயணம் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். சுத்தமில்லாத கைகள் என்று நீங்கள் எப்போது சொல்கிறீர்களோ, எப்போது எங்களுக்கு நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டணும், அன்று நான் எம்பி பதவியிலிருந்து விலக்குவேன்.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் குதறுவீர்கள் தான் எனக்கு அதை நான் எப்போவோ சொல்லியிருக்கிறேன், தாராளமாக சொல்லுகிறான். பள்ளி இருக்கிறவன் தான் பகோடா சாப்பிடலாம். நன்றி. கம்பபாரதி, உங்களுக்கு பள்ளி இருக்கோ தெரியவில்லை, இருந்தால் பகோடா சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆன்மீக பகோடாக்கள் கணக்க வரும், அதை விடுவோம். அதன் பிறகு நான் பார்த்தேன் சில பகோடாக்கள் வந்து என்னோட கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பகோடாக்களையும் பிளாக் பண்ணியிருக்கேன். அது அவை கம்பபாரதியின் பகோடாக்கள், ஆகவே அவை சற்று அசிங்கமானதாக இருந்ததால் பிளாக் பண்ணியிருக்கிறேன் முக புத்தகத்தில். பரவாயில்லை, விடுவோம். இப்போது கௌசல்யா பிரச்சனை, துரோகி கௌசல்யா பிரச்சனைக்கு வருவோம். துரோகி கௌசல்யாவினுடைய முக புத்தகத்திலிருந்து செய்தது போன்றத ஒரு இது ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். நான் சொன்னேன், சிவனடியானுக்கு தெளிவாக விளங்க அவசரப்படாதே, அந்த மனுஷன் தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகாது. அது கன இடங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்ச்சுனாக்கும் ராமநாதன் அர்ச்சுனாக்கும் கௌசல்யாவுக்கும் பிளவு ஏற்பட்டு விட்டது. ஒரு சில நல்லவர்கள் கூட கமெண்ட்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கௌசல்யா விடுங்கள், நீங்கள் திவன்யாவை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நான் கூட திவன்யா சம்பந்தமாக இப்போது பரிசுத்திருக்கின்ற வீடியோவை தெளிவாக கடைசி வரை பாருங்கள். நன்று. நான் இப்போது சற்று உமாகரன் ராசையா மாதிரி கதைப்பதாக தெரிந்தாலும் அதை குறைத்துக் கொள்ளுவேன். சொரியலாம். அதன் பின்பு நான் தெளிவாக அவளிடம் சொல்லியிருந்தேன், இல்லை டோன்ட் வரி, அந்த 2 ப்ரொஃபைலையும் பிளாக் பண்ணி உண்டு வேலையை பார். ரைட் டன். அதன் பிறகு இப்போது திரும்ப கோல் கௌசல்யாவிலிருந்து நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும். நான் சொன்னேன், ரைட், இது ஒரு பெரிய துரோகி, விட்டுட்டேன். இந்த கௌசல்யான்ற துரோகியோட நான் கதைக்காம விட்டுட்டேன். இன்றைக்கு இந்தியில இருந்து கதைக்கிறையில முடிவு எடுத்திருக்கேன் என்று நீங்கள் எல்லாம் நினைப்பீங்கள். அதுதான் பிள்ளை. கௌசல்யா என்பது என்னை ஜெயிலுக்கு இருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம். அதை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று நான் எம்பியாக நிற்கிறேன் என்றால் அவள் தான் காரணம். யார் எது குத்தி முறிந்தாலும் மயூரன் வந்து சொன்ன ஞாபகங்கள் இருக்கிறது. அர்ச்சுனா வெளியில் வரும்போது இவ்வளவு பாடம் ஒரு 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 மண் கூட அசைக்காமல் தான் அவன் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறான். அவளுடைய நிறை 12 கிலோ குறைந்திருக்கிறது. எனக்காக ஒவ்வொரு நாளும் அந்த வந்து சொல்வார்கள். அந்த அனுபவத்தை தெளிவாக இன்னொரு முறை 2ஆம் ஜெயில் அனுபவம் என்று போட்டுக் கொள்கிறேன். கௌசல்யா வந்து நிற்கிறார் என்று நான் படுத்திருக்கும் போது என்னுடைய முகத்துக்கு நேரே அவருடைய ஐடென்டிட்டியை நீட்டுவார்கள். அன்று இப்படி கடவுளை கண்ட மாதிரி இருக்கும். ஜெயிலுக்குள் இருந்து நான் என்னுடைய அனுபவங்களை சொல்லிக் கொள்கிறேன். அவள் எனக்கு கடவுளுக்கு நிகர். தங்கம் என்பதை விடுவோம், கடவுளுக்கு நிகர். அன்று நான் போராடப்பட்டு வெளியால் கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கு அவள் எனக்கு முதுகுல குத்தி இருந்தாள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொழும்புல வந்திருந்து கதைச்சு ஒவ்வொரு லோயஸோட காட்சி ஒருத்தரையுமே சொல்லாம சிலதில் சொல்லிடு. சரி, ஓகே, டன். நான் சொல்லிடு சொன்னா கவலையா இருக்கும். ஓகே, க்ளோஸ். அவர்களுக்கும் தெரியாமல் அவள் செய்த வேலையால் தான் இன்று நான் ஒரு எம்பியாக ஒரு கோட்டை போட்டு கொண்டிருந்து ராமநாதன் அர்ச்சுனா கதைக்க முடிந்தால் அது காரணம் அவள். இந்த எம்பி பதவி அவளுடையது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது அவளுடையது. நான் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவளுடைய சகோதரங்களுக்கும் சொல்லிவிடுறேன். சகோதரன் சொல்றேன், அவருடைய தாயோட சகோதரன் சித்தியார்களுக்கு தொந்த தவறங்கள் இல்லை. அவனோட அண்ணாவும் தங்களையும் சரியான பாவம், அப்பாவிகள். இப்போது சொல்கிறேன் திட்ட தெளிவாக, கௌசல்யா எனப்படுவது துரோகி இல்லடா, என் தெய்வத்துக்கு சமன். ஏனென்றால் அவள் தான் என்னை ஒரு எம்பி ஆக்கினவள். எவ்வளவு ஆளுமையாக நான் இருக்கலாம், எவ்வளவு வெளிப்படையானவனா இருக்கலாம், உலகத்துக்கே என்னை தெரிந்திருக்கலாம். உலகத்துக்கு தெரிந்த அர்ச்சுனா அன்று ஜெயில், யாருமே வெளியில் எடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை. ஆனால் அவள் காலை மாலை இரவு சாப்பிடாமல் உள்ள லோயஸோட இரவு 2 மணி 1 மணிக்கெல்லாம் போன்ல காய்ச்சி அடிபட்டு அப்படி ஏதாவது இப்படி கொழும்புல இருந்து லோயஸ் கொண்டு கஷ்டப்பட்டவள். ஏன்? அவள் தான் எம்பி ஆவதற்கல்ல, நொமினேஷனில் சைன் வைக்க மாட்டேன் என்று சொன்னவள். அங்கேதான் இருக்கிறது. நான் தங்கம் என்று சொல்வதை விட வைரம் என்று சொல்லிக் கொள்கிறேன், அவளின் தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு சற்று கோபம் வரும். அடைய வேணுமென்று இவ்வளவு நேரத்தையும் பார்க்க வேண்டி விட்டாய் என்று இல்லை, தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வரலாறுகளை இழுத்திருக்கிறேன். இதில் தெளிவு என்றவென்றால் கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்வார்கள். அவள் தான் பாராளுமன்றத்துக்கு போவாள். ஆகஸ்ட் மாதம் மாகாண சபை அழைக்கப்படும் போது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்கேஸ் அவள் இல்லை, தான் மாகாண சபையில் நிற்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் மட்டும்தான் மாகாண சபையில் விடுவேன். மற்றும்படி என்னுடைய வாக்குகள் என்னுடைய தந்தை தாய்க்கு அவருடைய உயிருடன் நான் சத்தியம் செய்கிறேன், அவளை பாராளுமன்றம் அனுப்பி போட்டு நான் மாகாண சபை செல்வேன். அல்லது அவள் பாராளுமன்றம் தேவையில்லை என்றால் மாகாண சபையிலே ஒரு முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கனவு. அப்படிப்பட்ட நேர்மையான பெண், அப்படிப்பட்ட ஒரு திரும்பவும் செலவாக சொல்கிறேன். என்னிடம் நான் கூட சொல்லியிருக்கிறேன், இல்ல ஒரு 2 லட்சம் எடுத்து பேங்க்ல வச்சா திருப்பி நான் ஜெயிலுக்கு போகும்போது நீ அதை பாய்த்து கொள்ளலாம், இதுல வார 2 லட்சம் மிச்சம் இருக்கு. இல்ல திருப்பி அந்த அக்காவுக்கு திருப்பி நீங்க இந்த 2 லட்சத்தை அனுப்பணும், இல்லாட்டி கோல் பண்ணி சொல்லுங்க மிச்சம் இருக்குண்டு. அப்படிப்பட்டவள் அவள். தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல ராசா. நீ எங்க போய் தோண்டினாலும் கம்ப பாரதி எல்லாம் கால்களில் விழுந்து அவளுடைய
மன்னிக்க வேண்டும், சலத்தை எடுத்து தலையில் போட்டு குளித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் நீங்கள் கேட்டால் நான் எடுத்து தருகிறேன், ஒரு குப்பியில் எடுத்து தருகிறேன். ஒவ்வொரு நாள் காலமையும் எடுத்து தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். அவளுடைய குணமாக இருக்கட்டும், அவளுடைய படிப்பாக இருக்கட்டும், அவளுடைய நடத்தையாக இருக்கட்டும். கம்பபாரதி உங்களுக்கு விரும்பினால் நான் ஒரு செம்பில் எடுத்து தருகிறேன். அவளுடைய சலத்தை எடுத்து தினமும் தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். சிவ 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 என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் எங்கேயோ அவள் எங்கேயோ, நீங்கள் இங்கே அவள் அங்கே. ஏனென்றால் அவளிடம் நீங்க என்ன குறை சொல்ல போறீங்க? காசாசப்பட்டவள் இல்ல. அவளுடைய பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் சொன்னா 2 டிஜிட்ஸ்ல 3 டிஜிட்ஸ்ல இருக்கான்னு தெரியாது எனக்கு. காசு இல்லை. அவள் காசுக்கு ஆசைப்படும். ஒரு சட்டத்தரணியாக உழைக்கலாம். இப்போது கூட வழக்குகளை எடுத்து செய்வதில்லை. எடுக்கின்ற வழக்குகளை நேர்மையாகத்தான் செய்வேன், அல்லது எடுக்க மாட்டேன். நான் சொன்ன சட்டத்தரணியாக இருந்து அப்படி செய்ய முடியாது. யார் உனக்கு வந்தாலும் அந்த வழக்கை நீ அவருடைய சார்பில் பாதாடணும் இல்லை, இயலாது. நேர்மையான வழக்குகள் வந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ள. அந்த குழு கஞ்சா எல்லாம் எடுக்க இயலாது. அதுகளுக்கு எழுப்பி நின்று ஓம் ஐயா மன்னிக்குங்க ஐயாண்டு 2500 ரூபாய் என்னால் வேண்டியதாது. ஒரு வித்தியாசமான கேஸ் சொல்லவே இல்லாது. சரியாடி என்ன செய்ய போறாய்? இப்படியே இருந்து என்ன செய்ய போறாய்? மாஸ்டர்ஸ் படி என்னுடைய நீதிபதி கனவை நாசமாக்கி இருக்கிறீர்கள். அதை பற்றி கதைத்தால் பிரச்சனை வரும். இன்றைக்கும் சண்டை. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலே சொல்வதாக இருந்தால் அவனுடைய தந்தையும் தாயும் அவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைத்தவர்கள். இப்போது சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். அவளை மணக்க போகிறவன் இந்த உலகத்திலே அவ்வளவு ஒரு புண்ணியவான். கண்களில் கண்ணீரோடு கூட என்ன சொல்ல முடியும். அவளை அடைய போகிறவன் ஒரு பெரிய ஒரு கொடுத்து வைத்தவனாக இருப்பான் நினைக்கிறேன். வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை, யாரையும் ஏமாற்றுவதில்லை, பணத்தில் ஆசை இல்லை. அப்படி ஒரு சிறப்பான சர்டிபிகேட் கொடுப்பதற்கு என்னால் மட்டுமே, அவளுக்கு மட்டுமே முடியும். எத்தனையோ 1000 பெண்களை கடந்து வந்திருக்கிறேன். அவளோடு ஒப்பிடும்போது அவளுடைய அழகுக்கும் அவளுடைய படிப்பிற்கும் அவளுடைய குணத்திற்கும் அது எங்குமே இல்லை. இப்போது எனக்கு கனவேர் இப்போது சூசைட் பண்ணிக்கோ. அதான் தெளிவாக சொன்னேன். இந்த வீடியோ யாராவது பார்த்து அதை சூசைட் பண்ணி கொண்டிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. ராமநாதன் அர்ச்சுனா பொறுப்பில்லை. தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓம் அவள் துரோகியா? ஆம், அவள் துரோகி. கெட்டவர்களுடைய துரோகி. நல்லவர்களுக்கு அவள் எப்பவுமே நல்லவள். என்ன நடந்தாலும் இந்த உலகமே 2ஆக பிரிந்து நின்றாலும் இனிமேல் துரோகி பட்டம் கொடுப்பதற்கு நான் தயாராகவில்லை. அதனால் ஒருவரையும் கிட்ட எடுப்பதற்கும் தயாராகவில்லை. இப்போது கூட தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு சர்க்கிள் ஆக்களை வச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. யாரையுமே கிட்ட எடுப்பதில்லை, யாரையுமே எது உண்மையும் சொல்வதில்லை. தெளிவாக இருக்கிறேன். அரசியலில் யாருமே நண்பர்கள் அல்ல, எல்லாருமே எதிரிகள். உனக்கு நண்பர்கள் என்று நீ வைத்திருக்க கொள்ளக்கூடியது ஒரு மிகச்சிறிய வட்டம். 4 பேர், வெரி சீக்ரெட் குரூப், யாருக்கு மண்டே தெரியாது அந்த 4 பேர். அதை விட என்ன 2 பேர் அதில் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறோம். 4 பேர், அதுல 5 பேர் வெரி க்ளோஸ். 6வது தங்க சட்டத்தின் கௌசல்யா. துரோகி என்று நான் எப்ப பேர் சொன்னேன், அவ்வளவு நல்ல பிள்ளை. இப்போது விளங்கோடும் அந்த 5 பேருடன் விளை கொண்டே சேர்க்கிறேன் என்றால் அந்த 5 பேர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு உங்களுக்கு நினைக்கணும். அரசியலை அரசியலாக செய்ய எனக்கு விருப்பமில்லை, மக்களுக்காக செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ் தேசியம் பற்றி கதைக்கிறார்கள். தமிழ் தேசிய பாதையில் தன்னோட வந்தால் நாங்கள் என்ன ஏற்றுக்கொள்வதாக எங்களுடைய மணிவண்ணன் நான் சொன்னார். தெளிவாக தமிழ் தேசியம் என்ன என்றால் அடுத்த ஒரு வீடியோவில் போடுகிறேன். என்னுடைய தமிழ் தேசிய கொள்கை என்ன என்பதை பற்றியும் சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தமிழ் தேசியம் நான் சொல்லித் தருகிறேன். என்னுடைய வைரம் இப்ப தங்கத்திலிருந்து வைரமா மாற்றி இருக்கிறது. என்னுடைய கடவுள் கௌசல்யாவை யார் எது சொன்னாலும் அப்பளுக்கு இல்லாத வைரம் என்பது அல்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் பிரிய போவதும் இல்லை. நாங்கள் சிரித்துக் கொண்டோம். இந்த நான் சொன்னேன் இல்ல கொஞ்ச நாளைக்கு கொற்ற என்னையும் அவளையும் வைத்து ஒரு நாள் எழும்பி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடாட்டி சில பேருக்கு வாழ்க்கையை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போதெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். இந்த துரோகி கௌசல்யான்னு வீடியோ போட்டாங்க. பார்த்து முடிஞ்சீங்களா? கஷ்டப்பட்டீங்களா தம்பி? தயவு செய்து சூசைட் பண்ண வேண்டாம். அடுத்த முறை ட்ரை பண்ணணும். நீங்கள் அடுத்த முறையில் ட்ரை பண்ண வரைக்கும் உங்களோட அன்பு கூடி விடை வருவேன். நான் டாக்டர் ராமநாதன். எப்படி வசதி?